அப்போ நவம்பர் 1ஆம் தேதி மொழி வழியாக பிரிப்பதற்கு முன்னால் அந்த குழு நீதியரசர் பசல் அலி தலைமையிலான குழு, அதில் 2 பேர் உறுப்பினர், ஒருத்தர் கேரளாவை சேர்ந்த KM பணிக்கர், இன்னொருத்தர் அமீர் குன்சுரு. தலைவர் யாரு? நீதியரசர் பசல் அலி. இந்த 3 பேர் கொண்ட கமிட்டி அரைகுறையாக இந்த நாட்டை துண்டாடி இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய பெல்காம் மாவட்டம் இன்றைக்கு அது பெலகாவி என்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மராட்டியம் 65 ஆண்டுகளாக அதற்கு உரிமை கோரிக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் கூடிய தேவிகுளம் பீர்பேட் உடுமஞ்சோல்ல அன்றைக்கு 95 விழுக்காடு தமிழர்கள். ஆனால் இன்றைக்கு அது எங்க இருக்கு? கேரளாவிலே இருக்கிறது. ஆக நவம்பர் 1 கொண்டாடுவதற்கு கேரளா தகுதி பெற்றிருக்கிறது, கர்நாடகா தகுதி பெற்றிருக்கிறது, ஆந்திரா தகுதி பெற்றிருக்கிறது. நாம் என்ன இழந்தோம்? ஒட்டுமொத்தமாக நிலங்களை இழந்து விட்டு பரிதி வித்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? களத்து மேட்டிலே நாம் நின்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. ஆக நிலவியல் ரீதியாக தமிழகம் 56 மொழிவழி பிரிவினையின் போது இழந்தது மொத்தம் 85,000 சதுர கிலோமீட்டர். இங்கிருந்து எடுத்தோம்னா கன்னியாகுமரியில் எடுத்தோம்னா இன்னைக்கு எவ்வளோ பரப்பு? கிட்டத்தட்ட அது திருச்சியை தாண்டி விழுப்புரம் வரைக்கும் போயிடும். இவ்வளோ பெரிய பரப்பை இழந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பரப்பு யாரும் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. வடக்கெல்லையிலே மாப்பூசி, மங்கலங்களார், தெற்கெல்லையிலே எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா மார்சல் நேசமணி, இந்த 3 பேரை தவிர்த்துட்டு பார்த்தோம்னு சொல்லி கேட்டால் செங்கோட்டையில் எங்களுடைய சட்டநாத கரையாளர்கள், வேற யாரும் இல்லை. களத்தில் கண்ணு கட்டிய தூர வேற யாரும் இல்லை. அப்போ இப்படியாக என்ன செய்தோம்? பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் எல்லாம் 1956 காலகட்டத்திலே அமைதி காத்ததனுடைய விளைவு தமிழகம் இழந்தது 85,000 சதுர கிலோமீட்டர். அதனால் இந்த நவம்பர் 1 நாம் கொண்டாடுவதற்கு எதுவும் இல்லை. கேரளா கொண்டாடுவதற்கு தகுதி பெற்றிருக்கிறது, ஆந்திரா கர்நாடகா தகுதி பெற்றிருக்கிறது. நாம் அதற்கான தகுதியை பெற வேண்டுமானால் குறைந்தபட்சம் நம் மக்கள், நம் மொழி பேசக்கூடிய மக்கள், தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் பெருவாரியாக கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டுக்கு மேல் இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களையாவது நம்மோடு சேர்த்தால்தான் நாம் கொண்டாடுவதற்கான தகுதியை பெறுவோம். நவம்பர் 1 நாம் கொண்டாடுவதற்கான நாள் அல்ல. நன்றி.